என்னங்க விதவிதமான கண்ணீர், விதவிதமான அழுகை, இதெல்லாம் எப்படி மேம் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது, எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீலி கண்ணீர், அதே மாதிரி சினிங்கி அழறது, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஓகே, இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி இங்கிலீஷ்ல நான் ஆல்ரெடி சென்டென்சஸ் எடுத்து வச்சிட்டேன். ஓ சூப்பர். ஓகே, நான் ஒண்ணா உங்ககிட்ட கேட்டுட்டே வரேன். சரி, அந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், அதுல எதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, அதாவது என்ன மாதிரியான கண்ணீர் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, இல்ல என்ன மாதிரியான அழுகை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், she had happy tears when her son came home from America after 5 years. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம், என்ன மாதிரியான டியர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? ஹாப்பி டியர்ஸ்னா ஆனந்த கண்ணீர், சந்தோஷத்தினால வர்ற கண்ணீர். சரி, புள்ள அமெரிக்கால இருந்து 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த பிள்ளையினுடைய அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது, she burst into uncontrollable tears after hearing the sad news. இங்க burst into அப்படின்னா சடனா, அதாவது திடீர்னு, அதாவது அந்த சோகமான செய்தியை கேட்ட அடுத்த மாத்திரத்துல அவங்க அதாவது அன்கன்ட்ரோலபிள் டியர்ஸ் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் வந்து ஓட ஆரம்பிக்குது. so burst into uncontrollable tears. வெரி குட். சரியா? அடுத்தது, the students' speech brought emotional tears to the teacher's eyes during the farewell. இங்க அதாவது டீச்சருக்கு வந்து ஃபேர்வெல் பார்ட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அந்த டீச்சரை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஃபேர்வெல் பார்ட்டியில. அதை கேட்ட உடனே அந்த டீச்சருக்கு வந்து எமோஷனல் டியர்ஸ், அதாவது உணர்ச்சி பெருக்கினால கண்ணீர் வந்து வருது. குட் ஒன். உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. வெரி குட், வெரி குட். சரியா? அடுத்தது, don't trust him, those are crocodile tears. இதுக்கு அவன் நம்பாத, அவன் வடிக்கிறது நீலி கண்ணீர், முதல கண்ணீர், அவனை நம்பாத, ஏன்னா அதெல்லாம் ஜெனுவின் டியர்ஸ் கிடையாது. குட் ஒன். சரியா? அடுத்தது, scolding tears ran down her face after hearing those painful words. Okay, scolding tears, SCALDING. Yes, scolding tears அப்படின்னா மனக்குமுறல், அதாவது உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று விஷயம் வந்து நெருப்புட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால வர்ற கண்ணீர் தான் வந்து ஸ்கோல்டிங் டியர்ஸ். சோ இங்க வந்து காயப்படுத்தும்படியான அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவங்களுடைய கண்ணீர் வந்து அவங்களுடைய முகத்துல பெருக்கெடுத்து ஓடிச்சு. குமுறி 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 குமுறி. குட். சரியா? அடுத்தது, he smiled but unshed tears filled his eyes. unshed tears அப்படின்னா அதாவது அழுகாத கண்ணீர், வெளியில இன்னும் வரல, தண்ணியில வந்து குளமா இருக்கு, கண்ணு கலங்கி இருக்கு, அதாவது விட்டா அழுதுருவாங்க, அந்த நிலைமையில இருக்காங்க. இருந்தாலும் முகத்துல வந்து அந்த புன்னகை இருக்கு. அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு கேதரிங்ல ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு அவமரியாதையை ஏதோ சொல்லிட்டாங்க, அந்த நேரத்துல நம்மளால ரியாக்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் மனசு கஷ்டப்படும், அந்த கஷ்டத்தினால கண்கள் வந்து குளமாகும். சரியா? அது வெளியில காமிக்காம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இது. வெரி குட், வெரி குட். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கண்ணீரை எப்படி எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது டியர்ஸை வந்து எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இனிமே நம்ம பார்க்க போறது அழுகையை எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம், அதாவது செயலா வரும்போது எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான். ஓகேவா? She sat alone crying quietly. அதாவது தனியா உட்கார்ந்து அமைதியா அழுதுகிட்டு இருந்தா. சரி, இப்போ இதே வந்து நீங்க ஃபார்மலா சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ஃபார்மலா சொல்லணும்னா வீப்பிங் சொல்லலாம். she sat alone weeping quietly. இது இந்த வீப்பிங் அப்படின்ற வேர்ட் வந்து either formal or literary, அதாவது இலக்கியமயமான ஒரு வார்த்தை. ரியல் லைஃப் கம்யூனிகேஷன்ல, அதாவது எவ்ரிடே கம்யூனிகேஷன்ல இந்த வார்த்தையை அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரி குட். சரியா? அடுத்தது, she was sobbing after the argument. இங்க சாபிங் அப்படின்னா தேம்பி தேம்பி அழறது, அதாவது புரிஞ்சிருச்சு, அதாவது விசும்பி விசும்பி அழுவாங்க தெரியுமா, அதுதான் வந்து சாபிங். ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல வந்து ஒரு வாக்குவாதத்துக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுதா. வெரி குட். சரியா? அடுத்தது, the baby was wailing in the hospital. இதுக்கு அதாவது அலறது, குழந்தைங்க வந்து வீல் வீல்னு கத்தும் இல்லையா, அதுதான். சோ ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தை வந்து வீல் வீல்னு கத்துச்சு. குட். சரியா? அடுத்தது, the little boy was whimpering in fear. இதுக்கு whimpering அப்படின்னா சினிங்கி அழறது, அதாவது சினுங்குவாங்கல்ல அப்படின்னு, அந்த சினுங்கி வர்ற அழுகை தான் வந்து whimpering. சரி, ஓகே. கடைசியா,
he was blubbering while trying to say something and nobody could understand him. அதாவது blubbering அப்படின்னா சத்தமா அழறது, ஒரு கதறி கதறி அழறது. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் ஏதோ ஒண்ணு சொல்ல வரான், அந்த சொல்ல வர்றது அவங்களால அவன் என்ன சொல்ல வரான்றது புரிஞ்சுக்கல. ஏன்னா he was blubbering, அதாவது அந்த கதறலோட அந்த வார்த்தைகள் சேர்ந்து வருது, அழுதுகினே சொல்றான், அதை யாராலும் புரிஞ்சுக்க முடியல. இதுதான் அது. சரியா? வெரி குட், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருந்த சென்டென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்டிங். வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.